ஒரு ஊரில் தன் வாழ்நாள் முழுவதும் பெருமாளுக்கு சேவை செய்த மூதாட்டி ஒருவரின் கனவில் பெருமாள் தோன்றினார். பாட்டி, உன் இளம் வயது முதலே நீ என் மீது பக்தியுடன் இருக்கிறாய். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள், நான் தருகிறேன் என்றார். உடல் தளர்ந்திருந்தாலும் பாட்டிக்கு மனம் இளமையாகவே இருந்தது. மூதாட்டி கேட்டது, 7வது மாடியில் நின்று கொண்டு என் எள்ளு பேரன் தங்க கிண்ணியில் பால் சாதம் சாப்பிடுவதை என் கண்களால் காண வேண்டும் என்றார். பெருமாளும் பலே பாட்டி பலே என்று மகிழ்ந்து வரம் கொடுத்து விட்டார். காரணம், பாட்டி தன்னுடைய எல்லா விதமான ஆசைகளையும் ஒரேடியாக சொல்லிவிட்டதுதான். அப்படி பாட்டி கேட்ட வரத்தின் அர்த்தத்தை பெருமாள் உரைக்க கேட்போம். நீ எள்ளுப்பீரன் பிறக்கும் வரை பூமியில் நீண்ட ஆயுளுடன் வாழ விரும்புகிறாய். அதுவும் மாடியில் படியேறி சென்று பார்க்கும் விதத்தில் உடல் பலம் வேண்டும் என்கிறாய். 7 மாடி வீட்டுக்கு சொந்தக்காரியாக வாழும் செல்வ வளமும் வேண்டுமென விரும்புகிறாய். எள்ளுப்பேரன் தங்க கிண்ணியில் பால் சாதம் சாப்பிடும் அளவிற்கு வீட்டில் சுபிட்சம் நிலவ வேண்டும் என ஆசைப்படுகிறாய். கீழ் தளத்தில் நடப்பதை 7வது தளத்தில் நின்று பார்க்கும் விதத்தில் கண் பார்வை தெளிவாக இருக்க வேண்டும் என விரும்புகிறாய். இத்தனையும் ஒரே வரத்தில் கேட்டுவிட்டாயே என்று பாராட்டி வரத்தையும் கொடுத்து விட்டார் இறைவன். இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், குறைந்த வார்த்தைகளில் தெளிவாக பேசினாலும் எழுதினாலும் வெற்றி மேல் வெற்றிதான். நாளை வேறொரு குட்டி ஸ்டோரியில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.